செடி பார்த்தீங்கன்னா கௌதாரி இலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்புறம் வந்து எங்கள் பாட்டி சொன்னாங்க, அப்படி தான் எனக்கு தெரியும். இதுவும் கௌதாரி செடி. இந்த கௌதாரி செடி பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னீங்கன்னா, இப்போ எங்கேயாவது வேலை செய்யும் போது கீழே விழுந்து அடிபட்டு இருந்தால், கை கால் வீக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட இப்படி ஒரு மூலிகையான இந்த கௌதார இலை சொல்கிற இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்துட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு அடிபட்டு ரத்த காயம் ஏற்பட்டாலோ, ரத்தம் காயப்படாமல் உள்காயம்னு சொல்லுவாங்க, வீக்கங்கள் அது மாதிரி கை கால் ஏதாவது மூட்டி ஜாயிண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது பெயின் வலி பயங்கரமாக தூங்க முடியாத வலி, சிலர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டமான வேலை ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ச்சியாக வேலை யார் செய்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு உடம்பு வலி பயங்கரமாக இருக்குது சொன்னால், அவங்க இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உடச்சி இந்த இலையை கல் வச்சு சொல்கிறேன், கேஸில் காய வச்சு, கேஸ் இருந்தால் கேஸில் காய வச்சுக்க வேண்டியதான் இந்த காலத்தில். இல்லைனா மேக்ஸிமம் கல் வச்சு, இல்லை கல் அடுப்பு, இல்லை நெருப்பு கட்டை அடுப்பு, அந்த மாதிரி அடுப்பில் பார்த்தீங்கன்னா போட்டு தண்ணி நல்லா உடம்பு குளிக்கிற அளவுக்கு தேவையான தண்ணி ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் நல்லா வச்சு, அதில் இந்த இலையை நல்லா அது உள்ளே போட்டோம்னா போட்டு நல்லா கொதிக்க இலை ஃபுல்லாகவே பச்சை கலரில் மாறிடும். அந்த தண்ணியே பச்சை கலர் மூலிகை மாதிரி மாறிடும். அந்த தண்ணி மருத்துவமாக மாறிடும். மருத்துவ குணம் வாய்ந்தது. உடம்புல இருக்க ரத்தக்கட்டை கரைக்கிறதுக்கும் வலியை நீக்கிறதுக்கு உண்டான மருந்தாக மாறிடும். அந்த தண்ணியை லைட்டாக அப்படியே நீ தானாகவே ஆற விடணும். அதை விட்டுட்டு நம்ம அந்த பச்சை தண்ணியில் கலக்கக்கூடாது. லைட்டாக ஆறினவொடனே கை வச்சா கை பொறுக்க சொல்லுவாங்க. சூடு சாதம் எப்படி நம்ம அள்ளி சாப்பிட்றோம், உடம்பு சூடு எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த மென்மையான சூட்டில் வச்சு வெதுப்பாக ஒரு சின்ன டம்ளர் மாதிரி எடுத்து லைட்டாக முண்டு யாரையாவது இப்போ அம்மாவையாவது அடிக்க சொல்லணும், இல்லை அப்பாவே அடிக்க சொல்லணும், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அடிக்கணும், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் அடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது அதை பக்குவமாக அந்த தண்ணியை லைட்டாக முண்டு பட்டுன்னு சுரியில் அந்த இடம் வீக்கம் உள்ள இடத்துல அடிக்கிற மாதிரி அடித்தோம்னா, உடம்பு ஃபுல்லாகவே அந்த மாதிரி அடித்தோம்னா, எப்பேற்பட்ட உடம்பு வலியாக இருந்தாலும் கனகலமாக இருக்கிற வலியாக இருந்தாலும் அந்த வலி நிவாரணத்துக்கு ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த கௌதார இலைன்னு சொல்லி. அதனால் இது யாருன்னா இந்த கீரைலாம் விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துங்களில் வந்து இந்த பாட்டிமார்கள் அவங்கக்கிட்ட இங்கே சொல்லியிருந்தா கூட அவங்க அந்த கிராமத்துங்களில் தான் கிடைக்கும். மேக்ஸிமம் இப்போலாம் இது சிட்டி ஆகிடுச்சு, இப்போ இங்கே கிடைக்காது. அந்த மாதிரி அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கட்டு கிடைக்கும். ஒரு 2 கட்டு அளவுக்கு வாங்கிட்டு நீங்கள் வந்து அதை காய வச்சு குளிச்சுட்டு வாங்க. உடம்பு அந்த மாதிரி ஒரு எப்பேற்பட்ட கனகலமாக இருந்தாலும் அது சரிப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது தான் இந்த கௌதார இலை. நீங்கள் என்னோடய டிவி ஆன்மீகமும் மருத்துவமும் ஆன்மீகமும் மூலிகையும் டிவி, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக மூலிகை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.